இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, எதிரியே வசியம் செய்யணும். எதிரியை நம்ம கிட்ட சண்டை போட்டுக்கிறாங்க இல்லையா, அந்த சண்டையை போட்டுக்காத அளவுக்கு நம்மளுக்கிட்ட சாதகமாக பேசுகிற அளவுக்கு வசியம் செய்யலாம். நான் சொல்கிற மாரி செஞ்சிங்கன்னா நீங்கள் அந்த எதிரி தொல்லை நம்மளுக்கு வராது. இல்லை நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. இல்லை நம்மக்கிட்ட சாதகமாக பேசுகிற அளவுக்கு இந்த பரிகாரம் உருவாக்கி கொடுக்கும் அவங்கள. அதுக்கு என்ன செய்யணும்னா, தாயத்து எழுதுகிற தகுடு நைஸாக இருக்கும், நல்லா பேப்பர் கணத்தில் இருக்கும். அந்த தகுடு ஒன்று வாங்கிக்கிங்க. நல்ல நெத்து காய் தேங்காய் ஒன்று வேணும். கடுவு இருக்குது இல்லையா, கொஞ்சம் தேவை. எப்படின்னா ஒரு 50 ml கிட்ட தேவை, 50 மில்லி அளவுக்கு. அந்த தகுடு, இந்த தேங்காய், கடுவு இதை மட்டும் ரெடி பண்ணி வச்சிங்க. அப்படியே என்ன பண்ணுறீங்க, இந்த தகுடில் உங்ககிட்ட யார் பிரச்சனை பண்ணுறாங்களோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த தகுடை எடுத்து அவங்க பேர், நான் சொல்கிற மாரி அவங்க பேர், அவங்களோட பேரை கரெக்டாக எழுதிட்டு வசின்னு எழுதிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, குலதெய்வம் பேர், உங்களோட குலதெய்வம் பேர் எழுதி நல்லா சுருட்டிக்கிங்க. அதை சின்னதாக இருக்கணும். அந்த தேங்காய் உள்ளே போகிற அளவுக்கு கட் பண்ணிக்கணும். நல்லா பெருசாக அந்த 6 இன்ச்சு அளவுக்கு கட் பண்ணி உள்ளே போட முடியாது சுருட்டி. அதனால் எந்த அளவுக்கு எழுதுறீங்களோ அது உள்ளே கொள்கிற அளவுக்கு தான் தேங்காய் உள்ளே போடுற மாரி கட் பண்ணி எழுதிக்கணும். எழுதி நல்லா சுருட்டி வச்சுக்கின்னு என்ன பண்ணுறீங்க, அந்த தேங்காவை 3 அந்த மேலே அந்த கும்படி இருக்கும் இல்லையா தேங்காய் மேலே, அதை என்ன பண்ணுறீங்க, பிச்சுட்டு பார்த்தீங்கன்னா 3 கன்று இருக்கும். அந்த 3 கன்று எப்படின்னா, 2 கன்று பக்கத்தில் இருக்கும், ஒன்று இடையாக இருக்கும். நல்லா பிரித்து பாருங்கள். அதில் ஒரு ஓட்டை பெருசாக இருக்கும், தனியாக இருக்கும். 2 ஓட்டை சின்னதாக இருக்கும். அந்த கண்ணில் அந்த பெரிய ஓட்டையாக இருக்குது பாரு, அதெல்லாம் என்ன பண்ணுறீங்க, எடுத்து நல்லா ஓட்டை போட்டுக்குங்க. அந்த பெரிய ஓட்டையை திருப்பி ஓட்டை போட்டு தண்ணி உள்ளே போகிற அளவுக்கு ஓட்டை போட்டுக்கணும். தண்ணி கீழே ஊற்றக்கூடாது. அப்படியே வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த தகுடை எடுத்து அது உள்ளே போட்டணும். எப்படின்னா, இந்த தேங்காய் தண்ணி உள்ளே விட்டு அமுக்கி விட்டணும். கடுகு சொன்னோம் இல்லையா, கடுகு இருந்தால் கடுகு போட்டுக்கலாம். அதை அடைக்கணும். அதை எப்படி மூடணும்னா, உங்கள் ஐடியா பண்ணி மூடிக்கலாம். அந்த ஓட்டையை அடைக்கணும். அப்படியே துணி போட்டு அடித்தாலும் அடிச்சிங்க, இல்லை துணி போட்டு அடித்தா சிந்தும், அது தண்ணி கீழே சிந்தும். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த நாட்டு மருந்து கடையிலே இந்த தக்கைன்னு சொல்லுவாங்க. தக்கைன்னா எப்படி, இந்த ஐப்பன் கோயிலுக்கெலாம் போகும்போது நெய்யெலாம் ஊற்றிட்டு அந்த ஓட்டையில் ஒரு தக்கை மாரி வச்சு அடிப்பாங்க பாரு, வச்சு அடைச்சிட்டு அடித்து அது மேலே ஒரு மெழுகு மாரி ஊற்றி போட்டு அழுத்தி மூடி விட்ருவாங்க பாரு. அது போல் இந்த தேங்காவை அடைக்கணும். நல்லா வச்சு அழுத்தி நீங்கள் மெழுகு இருந்தாலும் ஊற்றி நல்லா அந்த தக்க தெரியாத அளவுக்கு மூடிடுங்க. மூடி என்ன பண்ணுறீங்க, எடுத்து வச்சுன்னு நல்லா சாமியை வேண்டிக்கிங்க. நன்றி, வணக்கம்.